Hi everyone. So 12th standard physics compulsory problems or numerical problems. ஏன்னா கம்பல்சரிலையும் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 மார்க் 3 மார்க்லாம் அண்டு நமக்கு தெரியும் மூணு 2 மார்க் பக்கம் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க கம்பல்சரி சேர்த்தனா. அதே மாதிரி 3 மார்க்லேயும் வந்து 3 ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்குது கம்பல்சரி சேர்த்தனா. ஸோ அப்படி பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ராப்ளம்ஸாவது 2 மார்க்கு 3 மார்க்கில் எழுத முடியும். என்னால் அடித்து சொல்ல முடியும் நான் சொன்னது படிச்சிங்கன்னா. அண்ட் கம்பல்சரி எழுத முடியுமான்னு கேட்டால் கட்டாயமாக முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா முடியும். ஸோ யூனிட் 1 இந்த 3 சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 சம்மு, அதுலேயும் இந்த சம் ஜூனில் கேட்டது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. HCL சம்மு, மீதி 2 ஹேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் சம்மு ஈஸி. யூனிட் 2ல் பாருங்கள், உங்களுக்கு இருக்கிறதே எவ்வளோன்னா 10 கணக்கு. ஆனால் 10 கணக்கு தான் பேர். இந்த ஃபஸ்ட்டு 5 கணக்கு இருக்குது பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் 2.13 ரிப்பீட். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் வயர், நைக்ரோம் வயரு. எக்ஸசைஸில் 4th ஒன்றும் இந்த எக்ஸாம்பிள் 2.13 இந்த 2 ரிப்பீட்டு. நீ விட்டுட்டு போனேன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி 2.19 2.23 2.27 பார்த்துக்க ஈஸி தான். ரெசிஸ்டன்ஸ் சம்ஸு, ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல், செல் சீரிஸ் பேரலல், அந்த சம்ஸு. வீஸ்டோன் பிரிட்ஜ் சம் கொடுத்துருக்குறேன், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் சம் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா போடுறீங்க, உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்ட டேட்டா எடுத்து போடுறீங்க, முடிஞ்சு. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் அணுகும்போது கொடுக்கப்பட்ட டேட்டா என்ன, ஃபார்முலா என்ன, அதுக்கே மார்க் கிடச்சிடும். ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டியூஷன், பட் ஸ்ட்ரெயிட் ஆன்சர். ஸோ யூனிட் 2 மட்டும் கொடுத்துருப்பேன் நிறையா, பட் ஆனால் ஈஸி. இந்த எக்ஸசைஸ் 3rd சம்மும் பார்த்துக்கோ, ஜூனில் கம்பல்சரியில் கேட்டது. ஃபைண்ட் கரண்ட் டென்சிட்டி மட்டும் பார்த்தா போதும். யூனிட் 3 வந்து 3 சம் எனக்காக பார்க்க மாட்டேங்க. டேஞ்சன் கேலோமீட்டர் சம் போன வருஷம் கேட்டிருக்கேன் ஜூனில், பார்த்துக்கோங்க. ஸோ மீதி எல்லாமே இம்பார்ட்டன்ட். யூனிட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட சம் இம்பார்ட்டன்ட். அண்ட் 4.9 சாலினாய்டோட சம் இம்பார்ட்டன்ட். அண்ட் 4.16 17 18 அதெல்லாம் பார்த்துக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட், தவிர்க்க முடியாத சம். இந்த 3 சம் இருப்பாருங்க, தவிர்க்க முடியாத சம். எக்ஸசைஸில் 10th சம் பார்த்துக்கோயா, அது நிறைய பேர் படிக்க மாட்டேறீங்க. ஓகே, யூனிட் 5ல் 3 சம். இந்த யூனிட் 5 யூனிட் 8 எல்லாம் என்ன பண்ணுவான்னா, டீட்டெயில் கேட்கும்போதே ஏபின்னு போட்டு சம்மை கேட்டுறான். அப்படி பார்க்கும்போது இந்த 3 சம்மில் ஒரு சம், அதுவும் 5.2ங்கிற எக்ஸாம்பிள் சம்மு 5 மார்க்கில் ஏதாவது யூனிட் 5ல் வந்துச்சுன்னா ஏபின்னு போட்டு கேட்டுறான். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஏபின்னு போட்டு கேட்டுற போகிறான். ஸோ அதனால் 3 சம் பார்த்துக்கோங்க. யூனிட் 6 எவ்வளோ இருக்குது நீங்களே சொல்லுங்கள். 6 சம்மு. ஃபஸ்ட்டு சம் அந்த மிரர் ஈக்குவேஷன் வச்சு போடுறது. 6.5 ஒன்றுமே கிடையாது, ஈஸி. 6.11 19 21 22 உங்களுக்கு அந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அந்த வச்ச சம்மு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6.11 ஈஸி. ஸோ 6 சம்மு பார்த்துருங்க. சம்மு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம கொடுத்த சம் பார்க்குறதுக்கு வித்தின் 1.5 ஹவர்ஸில் பார்த்து முடிச்சிடலாம். யூனிட் 7ல் 7.2 7.4 மேண்டரியான சம்மு. எக்ஸாம்பிள் 7.10 12 13 7.17 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு சம் இருக்குது, டைப்ராக்ஷன் கிரேட்டிங் சம்மந்தப்பட்ட சம்மு. ஸோ அந்த சம் இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவுமே நான் சொல்லியிருக்கிறேன். யூனிட் 8 பாருங்கள், 3 சம். இதுலேயும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த 8.9 எக்ஸ்ரே சம்மோ 8.6ல் ஃபஸ்ட்டு சம்மோ என்ன பண்ணிடுறாங்கன்னா, டீட்டெயில் கூட ஏபின்னு கேட்டுறாங்க, இல்லைனா கம்பல்சரியில் கேட்டுறாங்க. எக்ஸாம்பிள் 8.2 ஈஸி. ஸோ இது 3 மட்டும் பார்த்தா போதும் 8th சாப்டர். 9th சாப்டர் அதே மாதிரி 9.1 9.2லாம் 2 மார்க்கில் அடிக்கடி கேட்குற சம்மு. அந்த ரேடியஸ் கேட்பா இல்லையா, அதெல்லாம் சத்தியமாக ஈஸி. 9.7 9.10 9.12 9.15 இதில் அந்த ஹாஃப் லைஃப் பீரியடு சம்மந்தப்பட்ட சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நடுவில் வந்து 9.1 9.2 வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் அந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்குது. ஸோ எல்லாமே நான் ரொம்ப முக்கியமானதாக கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸில் ரேடான் ரேடியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹாஃப் லைஃப் பீரியட் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? யூனிட் 10 பாருங்கள், எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு 1 மட்டும் தான் ஒரு மாதிரி இருக்கும். 6 7 9 வந்து பூலியன் அல்ஜிப்ரா. நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் கம்ப்யூட்டர் படிச்சிருந்தீங்கன்னா எழுதியிருக்கலாம். எக்ஸாம்பிள் 10.5 10.11 10.9 10.10 இந்த 10.9 11 10 எல்லாம் ஒன்றுமே கிடையாது. 10.5 மட்டும்தான் நீ பார்க்க போகிற, மீதி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. மீதி எல்லாம் அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் சம்மந்தப்பட்ட சம்மு. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து யூனிட் 10ல் பார்த்தாலே எழுதிடலாம். ஸோ மொத்தத்தில் இந்த வருஷம் கம்பல்சரி எதில் கேட்பாங்க அப்படின்னு எனக்கு கணிக்க முடியல. நான் நினைக்கிறேன், சும்மா சொல்கிறேன், கெஸ்ஸிங் தான், கரெக்டாக தெரியல. யூனிட் 2 கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பு இருக்குது, யூனிட் 2 வாய்ப்பு இருக்குது. அண்ட் யூனிட் 4 வாய்ப்பு இருக்குது. அண்ட் யூனிட் 5 வாய்ப்பு இருக்குது. 5 கம்மி தான், பட் வாய்ப்பு இருக்கு. ஆனால் சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 9 வாய்ப்பு இருக்குது. ஸோ 8 கம்மி தான், பட் யூனிட் 9 வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கொடுத்த சம்ஸு நீங்கள் 10 சாப்டர்லையும் பார்த்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா எல்லாமே நான் குட்டி குட்டி சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன், ஈஸியான சம்ஸ். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண. கட்டாயமாக நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், செம்ம பார்த்துட்டு போ, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீ 50-55 தான் எய்ம் பண்ணுற. எனக்கு அது போதும், தியரி படித்தாலே போதும். தியரி படித்து எழுதுனா 60 எடுத்துடலாம், அது போதுன்னா போதும், ப்ராப்ளம் பார்க்க வேணாம். சென்டம் முடிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் பார்த்து தான் ஆகும்.
தேங்க்யூ.